முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு கட்ட திட்டமிட்டிருக்கக்கூடிய அணையை தடுத்து நிறுத்த கோரி விவசாயிகள், அரசியல் கட்சிகள், பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு நாளை முழு அடைப்பு நடத்த இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்றைக்கு ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கும் கர்நாடக அரசாங்கத்திற்கும் தனது எதிர்ப்பையும் வருத்தத்தையும் தமிழக சட்டமன்றம் பதிவு செய்திருக்கிறது. இந்த தீர்மானம் எத்தகைய பலனை ஏற்படுத்தும்? மத்திய அரசாங்கத்திற்கு ஏதேனும் அழுத்தத்தை தருமா, அல்லது விவசாயிகளிடம் எழுந்து வரக்கூடிய இந்த உணர்வை மட்டுப்படுத்துவதற்கான அவ்வப்போது நிறைவேற்றக்கூடிய ஒரு சம்பிரதாயமான சடங்காக சட்டமன்ற தீர்மானம் இருக்கிறதா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியின் பேராசிரியர் திரு ஜவாஹிருல்லா, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு, பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ், திமுகவின் திரு வைத்தியலிங்கம். வணக்கம். பேராசிரியர், இந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை செயல்பட வைக்குமா, அல்லது ஒரு சம்பிரதாயமாக போட்ட ஒரு சடங்குன்னு இதை எடுத்துக்கிறதா? இன்று சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் விவசாய சங்கங்கள் முன்னெடுத்து அனைத்து பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய ஆதரவுடன் நடைபெறக்கூடிய வேலை நிறுத்தத்திற்கு முன்னாடி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, அந்த வேலை நிறுத்தம் பந்த் தொடர்பாக ஒரு குறிப்பு, ஒரு சொல் குறிப்பு கூட இந்த தீர்மானத்தில் இல்லையே? இல்லை என்பது உண்மைதான். இந்த தீர்மானம் ஏற்கனவே இது போன்ற தீர்மானங்களை ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதத்திலும் கூட நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தீர்மானம் மத்திய அரசு காவேரி நடுவர் ஆணையத்தை அமைக்க வேண்டும், காவேரி நடுவர் ஆணையத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மேலாண்மை குழுவை அமைக்க வேண்டும், மேகாதட்டில் சட்டவிரோதமாக கர்நாடகம் கட்டவிருக்கக்கூடிய 2 அணைகள் மட்டுமல்ல, கிருஷ்ணராஜசாகர், காபினி, ஹேமாவதி, ஏராங்கி ஆகிய 4 அணைகள் பக்கத்தில் 4 தடுப்பணைகளும் அந்த திட்டத்தில் அடங்கும். அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது இது சட்டமன்ற தீர்மானமாக தான் இருக்குமே தவிர, மத்திய அரசு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க திருத்தியா? இது ஒரு ஒப்புக்கு சப்பானி தீர்மானம். ஏன்னா சொற்கள் கடுமையா மென்மையா என்பதல்ல கேள்வி. உங்களுடைய கோரிக்கை என்ன? ஒரே ஒரு கோரிக்கை சட்டமன்றம் சொன்னால் போதும். இந்திய அரசே இந்திய அரசமைப்பு சட்டப்படி நடந்து கொள், கர்நாடக அரசை சட்டப்படி நடந்து கொள்ள செய். அப்படி இல்லைன்னா 350வது பிரிவை பயன்படுத்தி கண்டனம் தெரிவிக்கணும். கர்நாடகம் ஏதோ வெறுமனே அறிவித்துக்கிட்டுலாம் இருக்கலை. இதிலே சுட்டி காட்டியிருக்காங்க, நிதிநிலை அறிக்கையில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. பல விதத்தில் இது சட்டவிரோதம். ஒன்று, நடுவர் மன்றம் என்று சொல்லப்படுகிற தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்பு அந்த தீர்ப்பு 7 ஆண்டுகளுக்கு பிறகு அரசிதழில் வெளியிடப்பட்டு அதற்கான மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்படாமல் இருக்கிற நிலையில் அவசரமாக இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்வது அந்த தீர்ப்புக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்புக்கு எதிரானது. இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ், மாநிலங்களுக்கு இடையில் ஓடுகிற ஆறுகளில் எந்த மாநிலத்திற்கும் அதிகாரம் கிடையாது. இந்திய அரசுக்குத்தான் அதிகாரம். இந்திய அரசு இந்த அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கிறது. 355வது பிரிவின்படி அவர்களை கண்டிக்கலாம். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். அரசமைப்பு சட்டம் செயல்படாமல் போகிறது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை, தீர்ப்பாயத்தை மதிக்கவில்லை என்றால் அரசமைப்பு சட்டம் முடக்கப்படுகிறது. இது 356க்கு பொருத்தமானது. இதையெல்லாம் எதையுமே சொல்லாமல் நாங்கள் ஒப்புக்கு சப்பானியா வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம், வலியுறுத்தி கேட்கிறோம், வலியுறுத்தாம கேட்கிறோம்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல, தமிழ்நாட்டினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய 7 கோடி மக்களுடைய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பு, மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு சட்டமன்றம். அதுல ஒருமனதாக நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் என்பது 7 கோடி குடிமக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுது. அதை நீங்க எப்படி ஒப்புக்கு சப்பானியான ஒரு தீர்மானம் சொல்றீங்க? ஏன்னா அந்த சிக்கலினுடைய கடுமை, புற்றுநோய்க்கு புணுகு தடவ முடியாது. என்னமோ நீங்க தலைவலிக்கு அமிர்தாஞ்சலம் தடவுற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இந்த சிக்கலினுடைய ஆழத்தையே புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு பெரிய துரோகம். 75லிருந்து ஒப்பந்தமற்ற நிலை. காவிரி காய்ந்து கிடக்கிறது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. எந்த கோபமும் எந்த வேகமும் இந்த தீர்மானத்தில் ஒண்ணுமே இல்லை.
கோரிக்கை நீங்க மென்மையா பேசுறீங்களா கடுமையா பேசுறீங்களா எனக்கு முக்கியம் கிடையாது. கோரிக்கை நான் தான் சொல்றேன், இந்திய அரசமைப்பு சட்டப்படி நடந்து கொண்டு கேட்கறதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? இன்னொரு மாநில அரசாங்கத்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தை கலையுங்க அல்லது அந்த சட்டமன்றத்தை செயலிழந்து முடக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் தீர்மானம் போட முடியுமா? இதே மக்கள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 355வது பிரிவின்படி கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டும் என்று கடந்த காலத்தில் கோரிக்கை வைத்ததுண்டு. இன்னைக்கு அவர் பேரையும் சொல்லி இந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. 355வது பிரிவை கொண்டு கண்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஜெயலலிதா அவர்கள் கேட்டார். இன்னைக்கு அதைவிட மோசமான நிலை உங்களுக்கு. இல்ல, சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானம் போட முடியுமா? இன்னொரு மாநிலத்து அரசு மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் தீர்மானம் போட முடியுமா? மத்திய அரசுக்கு கோரிக்கை தானே வைக்கிறீங்க நீங்க. மத்திய அரசுக்கு கோரிக்கை வைங்க. நான் இது கூட சொல்ல ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷனை மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்கறதுக்கு எந்த சட்டமன்றத்துக்கு என்ன குறைச்ச இருக்கு? திரு வெங்கடேஷ், இதுல 2 பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. பேராசிரியர் ஜவாஹருல்லாவோட பார்வை, இது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்துற ஒரு தீர்மானம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை மத்திய அரசு செயல்படுத்துமா அப்படின்றதுல சந்தேகம் இருக்கு. அவர் அவநம்பிக்கை அவர் வெளிப்படுத்துறார். இந்த தீர்மானமே ஒரு ஒப்புக்கு சப்பானியானது, கோரிக்கையே இதுல வலுவானதாக இல்லை அப்படின்ற பார்வையை திரு தியாகம் முன்வைக்கிறார். நீங்க இந்த தீர்மானத்தை எப்படி பார்க்கிறீங்க? இந்த அடிப்படை பிரச்சனையே நான் இதை நான் சொன்னா நிறைய பேர் பிடிக்காது, பட் ஆனால் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட எதையுமே நாம பார்க்கல. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம மாநிலத்தினுடைய ஒரு மையவாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்தோடவே நம்ம பல ஆண்டுகளாக பேசி வந்தே இருக்கோம். இப்ப கர்நாடகா என்ன வேற நாட்டிலே இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன் நம்மளால அது ஒரு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக நினைச்சு பார்க்க முடியல? இப்போ மத்திய அரசு இதை பத்தி என்ன முடிவெடுக்கும் அப்படின்னு வரும் பட்சத்துல மத்திய அரசு எப்படி பார்க்கும்? இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு 2 பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை தான் அது பார்க்குமே தவிர, நீங்க ஏன் இப்ப நாம வஞ்சிக்கப்பட்டோம் நமக்கு தெரியும், அவங்க அதே மாதிரி அந்த பக்கம் அவங்க வஞ்சிக்கப்பட்டோம் அவங்க திருப்பி சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு, சித்தராமையா சொல்றாரு, why should we consider or look up for Tamil Nadu for the Meghdadu project? Meghdadu is a balancing reservoir to use surplus water for drinking purpose. தமிழ்ல ஆமா, இது என்ன சொல்றாரு, இது கூடுதலான உபரி நீர், இந்த நீரை நான் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சொல்றாரு, 192 டிஎம்சி தண்ணீர் மட்டும் கொடுத்தா போறோம், அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுக்கு மேல எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய பார்வையில அவருக்கு 192 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தா போறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் அவர் வந்துட்டார். இப்போ நாம இதை பத்தி இடத்துல கொஞ்சம் குறுக்கிட விரும்புகிறேன். நான் சட்டமன்றத்தில் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை வழிமறிந்து பேசும்போது நான் குறிப்பிட்டேன், எனக்கு கர்நாடகம் இந்தியாவில் தான் இருக்கின்றதா என்ற சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்லிதான் என்னுடைய உரையை நான் தொடங்கினேன். காரணம் என்னவென்றால், தியாக ஐயா சொன்ன மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் தான் நம் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது. இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நாடு. 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை வரும்போது அதுக்கு ஒரு தீர்ப்பாணையத்துக்கு போகிறது. எந்த தீர்ப்பாணையத்தினுடைய தீர்ப்பை கர்நாடகா நிறைவேற்றி இருக்கின்றது? முதலாவதாக 1991 ஜூலை 25 இன்ட்ரியம் அவார்டு கொடுத்தாங்க, இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ 205 டிஎம்சி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, அனுப்பியிருக்காங்களா? இல்லை. அதே போல இந்த ஃபைனல் அவார்ட்ல 192 டிஎம்சி தண்ணீர் வரணும், வந்திருக்கா? வரவில்லை. என்ன தண்ணீர் வந்திருக்கின்றது தெரியுமா? கிருஷ்ணராஜசாகர் நிரம்பி, காபினி நிரம்பி, அந்த வடிகாலாகத்தான் மேட்டூருக்கு தண்ணி வந்திருக்கின்றது. இப்போ மேகாதாட்ல குடிநீருக்காக வேண்டி சொல்றாங்க, அதுல ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கின்றது. இந்த உபரி நீரும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஹோகனேகளுக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் 2500 ஏக்கர் நிலத்தை இது பண்ணி இந்த அணைகளை கட்டுவது நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய லோவர் ரைபேரியன் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய மாநிலத்துக்கு தான் அதிகமான உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஐயா சொல்ற மாதிரி கரெக்ட். அதாவது நீங்க கீழ்மடை தண்ணி இருக்கக்கூடிய நம்ம தான் அதுக்கு உரிமை இருக்கு, நம்ம அதனுடைய ஒரு முழு உரிமையை நம்ம பெற முடியாத அளவுக்கு அவங்க தண்ணீர் அணை போடுறாங்க அப்படிங்கிறது நியாயமான ஒரு பாது. ஆனா இன்னைக்கு நம்ம மிக போராடி, திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி, கடந்த காலங்களில் போராடி நாம மத்திய அரசுல இருந்து நாம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த தீர்ப்புக்கு ஒரு லீகல் சாங்டிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு அரசிதழில் வெளியிடப்பட்டு அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. நாம திருப்பி வலியுறுத்த வேண்டியது அந்த லீகல் சாங்டிட்டி இருக்கக்கூடிய அந்த 192 டிஎம்சி தண்ணீர் தான் நம்முடைய அடிப்படை. இப்ப நீங்க அதுக்கப்புறம் நம்ம மற்றவதெல்லாம் இப்ப நாம என்ன பயப்படணும்னா, நீங்க அந்த உபரி நீரையும் நீங்க 192 டிஎம்சி தண்ணீரை அதனுடைய இடைக்கால தீர்ப்புல இறுதி தீர்ப்புல சொன்னதுபடி கொடுத்துட்டாங்கன்னா போதும், மேல இருக்கிற உபரி நீரை
அவங்க அணை கட்டி தேக்கி எடுத்துக்கொண்டா நம்ம ஒன்றும் ஆட்சேபிக்க தேவையில்லைன்னு சொல்றீங்களா? நிக்க முடியாது. உபரி நீர் அதுலயும் ஒரு குறுக்கிடுறது மன்னிக்கணும், அதுலயும் ஒரு இது இருக்கு. புதிதாக எந்த அணையும் கட்டக்கூடாது, புதிதாக விவசாய பாசனத்திற்கான ஏரியாக்களை பகுதிகளை விரிவாக்க கூடாதுங்கிறதும் அந்த தீர்ப்பில் இருக்கு. அது பெரும்பாலும் விவாதங்களில் வர்றதில்லை. ஆனால் மைசூருக்கும் பெங்களூருக்கும் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உண்மையிலேயே 4.5 லட்சம் ஏக்கர் புதிதாக காவேரியினுடைய பாசனத்திற்காக மாண்டியா உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. இன்னொன்றையும் கேட்கின்றேன், இது ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமும் போயிருக்கின்றது, கர்நாடக அரசாங்கமும் போயிருக்கின்றது. அந்த தீர்ப்பு வரும் வரை ஏன் கர்நாடகத்துக்கு பொறுமை இல்லை? கர்நாடக சட்டமன்றத்தில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கர்நாடகத்தினுடைய மேலவையில் அந்த மந்திரி, அதாவது நீர்ப்பாசன அமைச்சர் பாட்டீல் வந்து சொல்கிறார், நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தண்ணீரை கொடுக்க மாட்டோம், எந்த தீர்மானம் போட்டாலும் சரி நாங்கள் மேகதாட்டில் அணையை கட்டுவோம் என்றால் நான் கேட்கின்றேன், இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பேணுவது தமிழ்நாடா கர்நாடகமா? இல்ல, இதை பேண வேண்டியது மத்திய அரசு. இப்ப நாம வலியுறுத்த வேண்டியது மத்திய அரசு தானே. இப்ப திருப்பி இந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி தான் போட்டிருக்காங்க. கர்நாடகத்துக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு டிசம்பர் 5ஆம் தேதி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் மீது மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருவதற்கு இம்மாமன்றம் தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்வது மத்திய அரசு தான் நம்ம சொல்ல முடியும். மத்திய அரசு தான் இதை நீங்க வலியுறுத்த வேண்டிய இந்த காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டியதும் நீர் வாரியத்தை அமைக்க வேண்டியதும் அவங்க தான். அவங்க இதுவரைக்கும் அமைக்காம நீங்க தள்ளி போடுவதன் மூலம் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கே தவிர, இப்போ அவங்கள பார்வையில வந்து ஏன் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 பக்கத்துக்கும் ஒரு அரசியல் இருக்கு. இப்ப இந்த அரசியலை நாம புரிஞ்சு கொள்ளும் போதுதான் நாம இது ஏன் இந்த தீர்மானத்தை பத்தின உங்க கருத்து என்ன? இந்த தீர்மானம் சரியான தீர்மானம். இந்த தீர்மானத்துக்கிட்ட மத்திய அரசு கிட்ட இப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். நாம கோவப்பட்டோ இல்ல அவங்கள வந்து வருது இல்ல இன்னொரு மாநிலத்தை வந்து நீங்க அவங்க தடை செய்யுங்கன்னா நம்மளால பேச முடியாது. நாம பேச வேண்டியது மத்திய அரசு நீங்க செய்ய வேண்டிய பணியை எடுத்து செய்யுங்க, அதை சுட்டி காட்டணும். இப்ப நீங்க இந்த 2த்தையும் நீங்க செய்யல, 2 வாரியத்தையும் நீங்க அமைக்கல, எங்களுக்கு வந்து நீங்க நியாயம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மத்திய அரசை கேட்கிறோம். இந்த மாதிரியான ஒரு துணியில இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் நம்மளால வைக்க முடியுமே தவிர, நாம எப்படி நம்ம இது வந்து நம்ம கடைமடை பகுதி அந்த நீர் வந்து உற்பத்தி ஆகிற இடம் அங்க நீங்க மத்திய அரசு சொல்றதுனால மத்திய அரசாங்கத்துல நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரதிநிதி திரு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர், அவர் சொல்றாரு நாங்க அனுமதி தரப்போறதில்லை, மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்காது, அதனால இந்த போராட்டம் தேவையற்றது, நிழலோட யுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டம்லாம் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு எல்லா கட்சிகளும் வரலான்னு சொல்லலாம். வரவே வேண்டாம். ஏன்னா நாம நம்முடைய உணர்வுகளை தெரிவிப்பதற்கு இதுதான் சரியான வழி. நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய கருத்தை நம்ம சொல்வதற்கான ஒரு எந்த வாய்ப்பை நாம இழக்கணும்? நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இதுக்கான அடிப்படைகள் உண்டு. நாம நம்முடைய இப்ப எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, நிச்சயமா என்னுடைய பயிரெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னும் போது நான் அந்த பயிரெல்லாம் பாதிக்கும் நான் சொல்றது எனக்கு என்ன தப்பு இருக்கு? அதுதான் இந்த விவசாயிகள் சொல்ல போறாங்க, அதுதான் செய்ய போறாங்க. ஆனா இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன சொல்லணும்? இதுக்கும் சரியா, தமிழ்நாட்டுக்கும் சரியா, கர்நாடகம் சரியா அப்படின்னு 2 இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான முடிவுக்கு அது வரணும். அந்த நியாயமான முடிவு அது எடுக்குமா அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்ற இப்ப பொன் ராதாகிருஷ்ணனுடைய வார்த்தைகள் நம்பிக்கை தருகின்றன. ஆனா அதை நம்பி நாம வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் பெறக்கூடாது. வைத்திலிங்கம், நீங்க எப்படி இந்த தீர்மானத்தையும் மற்ற கருத்துக்களையும் பார்க்கிறீங்க? தமிழ்நாடு அரசு இந்த தீர்மானத்தின் மூலமாக 2 உண்மைகள் வெளிப்படுவதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து தரப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தி முதல்வராக பிரதமரை சென்று அனைத்து கட்சியினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே சந்திப்பதை முன்னாள் முதல்வர் விரும்பவில்லை என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் இந்த தீர்மானத்தின் இறுதியில் இந்த தீர்மானத்தை தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து வழங்கி கவலையும் நிலைப்பாட்டையும் எடுத்துரைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதுதான் தீர்மானமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக கர்நாடக முதல் மந்திரி அவர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். 10/6/2014 கர்நாடக முதல்வர் அங்கே இருக்கிற எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா கட்சி பிரதிநிதிகளும் அழைத்து கொண்டு போய் என்ன முறையிடுகிறார் என்று சொன்னால் இதே பிரதமரை சந்தித்து மோடியை சந்தித்து நீங்கள் ஆணையை மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்குமுறை குழுவையும் அமைக்கக்கூடாது, ஏனென்றால் இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துடைய பரிசீலனையில் இருக்கிற காரணத்தினாலே அமைக்கக்கூடாது என்று அனைத்து தரப்பினரிடையும் அழைத்து சென்று அங்கே வலியுறுத்தி வந்தார். இதற்கு பிறகு 3/2/13 உச்சநீதிமன்றம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது, இதில் குற்றவாளி என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமரைத்தான் அல்லது மத்திய அரசைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கு அது எந்த நிலையில் ஆனாலும்
மாற்றத்துக்கு உட்பட்டாலும் சரி அல்லது அப்படியே உறுதி செய்யப்பட்டாலும் சரி, இந்த மேலாண்மை வாரியமும் ஒழுங்குமுறை குழுவும் இருந்தால்தான் அது நிரந்தரமான அந்த தீர்ப்பை அமுல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க முடியும். ஆனால் இதுவரையில் அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு காலதாமதம் செய்கிறதே, அது ஏன் என்பதற்கான எந்த விளக்கத்தையும் மத்திய அரசு இதுவரையில் தரவில்லை. ஏனென்றால் 3/13/2013 அன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தமிழக அரசு கொண்டு சென்ற வழக்கின் இதே பிரச்சனை கொண்டு சென்ற பொழுது RM லோதா தலைமையிலான நீதிபதி அந்த அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியது. என்ன சொன்னார்கள் என்றால், இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இப்பொழுது உடனடியாக என்ன அவசரம் இருக்கிறது, நான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்வது, நான் அப்படி தமிழ் சொல்கிறேன், அவசரம் என்ன இருக்கிறது, இப்பொழுது நாங்கள் ஒரு தற்காலிக ஏற்பாடை செய்திருக்கிறோம், காவிரி கண்காணிப்பு குழு என்று ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கிறோம், இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். இதில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம், மத்திய அரசும் நாங்கள் எந்த விதமான தண்ணீர் திட்டத்திற்கும் நாங்கள் அனுமதி தரவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பில். எனவே இதில் தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் எந்த கர்நாடக அரசினுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று மத்திய அரசு தெரிவித்ததன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இதில் ஒன்றும் அவசரம் இல்லை என்று கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு கர்நாடக அரசு 25 கோடி ரூபாய் ஒதுக்கி அதற்குடைய திட்டங்களை எல்லாம் செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரச்சனையிலே தீர்வு என்று ஒன்று வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் நிகழ்ந்தால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடமில்லை. காவிரி மேலாண்மை வாரியமும் ஒழுங்குமுறை குழுவையும் மத்திய அரசு அமைத்து விட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே, அதாவது கர்நாடகத்தினுடைய நீர் தேவை, தமிழகத்தின் தீர்வை, அந்த அணை தேவை, எல்லா பிரச்சனைகளுக்கும் 2007 இறுதி தீர்ப்பு வந்துடுச்சு. 2013 தான் உச்சநீதிமன்றம் வந்து கண்டித்து பிப்ரவரி 4, 2013 கண்டிக்கிறாங்க. 20ஆம் தேதிக்குள்ள நீங்க இதை அரசிதழ்ல வெளியிடணும், நீங்க இத்தனை நாள் வந்து உங்க கடமையை தவறுனீங்க, உங்களுக்கு இன்னும் 15 நாள் தான் அவகாசம், 20ஆம் தேதிக்குள்ள போகணும்னு சொன்னப்ப 19ஆம் தேதி அதை அமைக்கிறாங்க. நீங்க அந்த காலகட்டத்தில் திமுக முக்கியமான பொறுப்புல மத்தியில இருந்தது, மத்திய அரசாங்கத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துலயும் திமுக இருந்தது. அப்ப தன்னுடைய செல்வாக்கு ஏன் இதுல திமுக பயன்படுத்தல? அந்த இடைப்பட்ட அதற்கெல்லாம் துரைமுருகன் பல காலகட்டத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த தாமதத்திற்கு கூட எந்த அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு நீங்கள் மத்திய அரசு வலியுறுத்தி நீங்கள் இதழில் இடம்பெற செய்தீர்கள், அதற்கும் நாங்கள் பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம் என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்தோம், என்ன தவறியோம் என்பது பிரச்சனை அல்ல. இன்றைக்கு நம் முன்னாலே, தமிழ் மக்கள் முன்னாலே இருக்கிற பிரச்சனை ஒன்றுதான். மேலாண்மை வாரியமும் ஒழுங்குமுறை குழுவும் அமைக்கப்பட்டு விட்டால் இவர்களை மீறி தமிழக அரசோ கர்நாடக அரசோ செயல்பட முடியாது என்பதுதானே சட்டபூர்வமான நிலைமை. இதற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிப்பதற்கு துணிவில்லாத அல்லது முன்வராத நிலை. நான் அதைத்தான் இரண்டாவது காரணம் சொல்றேன். முதல் காரணம் OPS தலைமையிலே இயங்கக்கூடாது என்பது முடிவு. இரண்டாவது முடிவு, மோடி அரசை பகைத்துக் கொள்ள, கண்டிக்க இன்றைய தமிழக அரசு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்கால அரசியல் காரணமாக வியூகங்கள் எப்படி நிலை மாறும் என்கிற நீங்க சொல்றது மாதிரி நான் ஒரு வார்த்தையாவது வருத்தத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை விட மைல்டா ஒரு தீர்மானம் போட முடியாது. ஒரு வரியாவது இதை நீங்கள் செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்க போவதில்லையே. அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் என்பது வேறு, அவர் தமிழகத்தை அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் இதுவரையிலே ஒரு வகையில நன்றி அவருக்கு. என்னன்னா, இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே எந்த கோரிக்கையை வைத்தும் அவர்கள் எதுவும் போராட மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் முன் வருவார்கள். ஆனால் அந்த அளவில் அவருக்கு நாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்றது தமிழ்நாட்டுல இதுவரையிலும் வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய கட்சிகள் சென்று மத்தியில வலியுறுத்தல அப்படின்ற குறை போகிறது மாதிரி நாங்கள் தயாராக சொல்றாங்களே. நீங்க நாடாளுமன்ற விளக்கம் சொல்றது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ இல்ல திரு வைத்திலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்துறது இந்த தீர்மானத்தின்னு சொல்லும் போதே அதுல அதிமுக இருக்கிறது, திமுக இருக்கு, CPI CPMக்கு வந்து மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறாங்க, பாமக இருக்கு, பாஜக இருக்கு. இத்தனை கட்சிகள் சென்று வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பன்னீர்செல்வம் சென்றால் தான் நீங்க ஏற்பீங்களா? இல்ல, அவர் மட்டுமல்ல, அவர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு சென்றால் என்ன என்பதுதான் நான் சொல்லுற கருத்து. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலை அவர் அங்கு பிரதிநிதிப்படுத்தினால் என்ன, ஏன் தயக்கம்? இல்ல, முக்கியமாக வலியுறுத்துவது
டெலிகேஷன் போறது மட்டும் இல்ல, நான் சொன்னது ஒரு ஒப்பீட்டளவில் சொன்னேன். கர்நாடக முதலமைச்சர் வந்து ஒரு எல்லா டெலிகேஷனையும் கூட போகும்போது நீங்க ஏன் போக தயங்குறீங்கிறதுக்காலையும், நீங்க வந்து ஷேடோ முதலமைச்சர்ங்கிறதுனால அசல் முதலமைச்சர் இல்லைங்கிறதுனால தயங்குறீங்களாங்கிறது தான் அதோட உண்மை பொருளாங்கிறது அரசியல். அதுக்கு போகல. ஆனால் முக்கியத்துவம் தருவது பிரதமர் மோடியுடைய அரசை ஆணையமும் ஒழுங்குமுறை குழுவும் அமைக்க தவறிக் கொண்டிருக்கிற எந்த விளக்கமும் தராத முன்வராத மத்திய அரசை கண்டிப்பதற்கு திராணி இல்லாத இருக்கிறீர்களே என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டாது. இன்றைக்கு இந்த தீர்மானத்தை ஒட்டி நான் பேசும்போது சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை வலியுறுத்தினேன். தொடர்ச்சியாக காவேரி தொடர்பாக சென்ற திமுக ஆட்சியிலும் சரி அல்லது இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி பல தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது அது அனைத்தும் ஏகமனதாக தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்திற்கு வெளியில் கர்நாடகாவில் எப்படி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ அது போன்ற ஒரு நிலை தமிழகத்தில் இல்லை. நீங்கள் இப்போது வந்து தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை பிரதமரிடம் வலியுறுத்துவார்கள்னு சொல்கிறத நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய பந்தில் அதிமுக கட்சி, அரசை சொல்லவில்லை, தமிழகத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சி பங்கேற்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். அதற்கு பிறகு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு துரைமுருகன் அவர்கள் நாளை சட்டமன்ற கூட்டம் நடக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு மாலையில் சபாநாயகர் எங்களை சட்டமன்ற குழு தலைவர்களை அழைத்து நாளை சட்டமன்றம் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்போ வந்து கடந்த காலங்களை பற்றி பேச வேண்டாம். கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் கூட காவேரி பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் சொல்லும் போதெல்லாம் அவர்கள் அழைத்து செல்லவில்லை. இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இப்போதே திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படாது அல்லது அனைத்து கட்சி கூட்டம் நடக்காது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் அவசரமாக வர தேவையில்லை. அதையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கலாம். இதுல சில கேள்விகளை நம்ம அடுத்து பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக சட்டமன்றத்தில் நிறைய தீர்மானங்களை ஒருமனதாக போடுறாங்க. 2009 ஜனவரி 23 திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அன்றைக்கு முன்மொழிந்தார், இன்றே போர் நிறுத்தம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போர் நிறுத்தம் போடு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு தீர்மானம். அதுல என்ன பலன்றது எல்லோருக்கும் தெரியும். 2011 ஜூன்ல இலங்கையின் மீது பொருளாதார தடை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதோட நிலை என்ன? முல்லைப்பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பாக 2011 ஒரு தீர்மானம். 2013 மீண்டும் ஈழம் தொடர்பாக பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். அதுவும் அதோட நிலை என்ன? காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது, கச்சத்தீவை மீட்கணும், தொழில்நுட்ப ரீதியான அனுமதியை இந்த திட்டத்துக்கு தரக்கூடாது மேகதாதுக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல தீர்மானங்களை 2009, 11, 13, 14, 2015 போடுறோம். இப்படி போடுற தீர்மானங்களுக்கு எந்த பலனுமே இல்லாத ஒரு நிலைமையில மீண்டும் மீண்டும் சட்டமன்ற தீர்மானங்கள் போடுறது அதனுடைய பலன் என்ன? அது எதற்காக அது போடப்படுகிறது அப்படின்ற கேள்வி எழுது. திரு தியாகு, 2009 பல்வேறு தீர்மானங்களை சட்டமன்றம் போடுகிறது. போரை நிறுத்தணும், இனப்படுகொலைய பொருளாதார தடை விதிக்கணும் அப்படின்னு, பொது வாக்கெடுப்பு அப்படின்னு பல தீர்மானங்கள். கச்சத்தீவை மீட்கணும்னு போட்டோம். இதே பிரச்சனைக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கு, மேகதாது அணை எதிர்ப்பு. மீண்டும் ஒரு தீர்மானம் இப்போ வருது. இந்த தீர்மானங்களுக்கு என்ன பொருள்? சொல்றேன். ஒரு அடிப்படை உண்மையை நம்ம பார்க்கணும். பேருக்கு தான் இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டம் இயற்றும் இறைமை ஏதும் இந்த சபைக்கு கிடையாது. குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ கையொப்பமிடாமல் எதுவும் சட்டமாகாது. இது ஒரு மசோதா பேரவை. அப்படி இருக்கிற பேரவையில் அறவலிமையை தரக்கூடிய தீர்மானங்களை இயற்றுவது ஒன்றுதான் உருப்படியான காரியம். அது நேரடியாக செயலுக்கு போகுதா, சட்ட வலுப்பெறுகிறதா என்பது முக்கியமல்ல. தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய தீர்மானங்களை கொண்டு வருவது களத்தில் போராடுகிறவர்களுக்கு துணை செய். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ கச்சத்தீவை கொடுத்தது கூடாதுன்னு இவங்க தீர்மானம் போட்டால் கட்சி திரும்பி வந்துடாது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு கச்சத்தீவு கொடுத்தது கூடாதுன்னு எல்லா கட்சிக்காரங்க சொல்லும் போது கச்சத்தீவை மீட்பதற்கு போராடுகிற மக்களுக்கு அது துணை செய்யும். இல்ல இந்த மாதிரி தீர்மானம் போடுறப்ப மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருதுன்னா, கச்சத்தீவை மீட்க கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம்னா உடனே மீட்டுருவாங்க, இல்ல மீட்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வரலாறு மெய்ப்பிச்சடிச்சு, மீண்டும் மீண்டும் மெய்ப்பிச்சடிச்சு. போரை நிறுத்த சொன்னாங்க. ஐயகோ தமிழினம் அழிகிறது என்ன தீர்மான தலைப்பு. ஆனா ஐயகோ தமிழினம் அழிகிறதே நீங்க அழுதாலும் டில்லிக்காரன் திரும்பி கூட பார்க்கல. மக்கள் போராடித்தான் தீர்க்கணுங்கிறத அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்குது. சில காரியங்களில் பயனும் படும். மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை, அனைத்து கட்சிகளுடைய ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிக்கலில் ஒரு அடிப்படை உண்மையை நாம் எல்லோரும் தவற விடுறோம். என்னன்னா, கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் நிகர்படுத்தி பேசாதீர்கள்.
கர்நாடகத்திற்கு காவிரியில் உரிமையே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் காவிரியில் தமிழகத்திற்கு உரிமையே கிடையாது என்று சொல்லுவதற்கு அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. சொட்டு நீர் விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சட்டமன்றம் அரசாங்கம் தீர்மானம் ஏற்றுதுங்கிறீங்க. முல்லைப் பெரியார் நமக்கு எதை காட்டுது? 2006 உச்சநீதிமன்றம் நீண்ட இழுத்தடிப்புக்கு பிறகு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அணை உடையும் என்பதெல்லாம் கட்டுக்கதை, ஒன்றும் நடக்காது, பத்திரமா இருக்கு, இன்னும் வலுப்படுத்துங்க, இப்போதைக்கு 144 உயர்த்துங்க, பிறகு அதை உயர்த்தலாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கேரள அரசு அந்த தீர்ப்பை முறியடிப்பதற்காகவே சட்டமன்றத்தில் அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாவற்றின் வரிசையில் முல்லைப் பெரியாரையும் சேர்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை ஏற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு போனோம். உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன? அந்த சட்டம் முல்லைப் பெரியாரை பொறுத்தவரை செல்லாது. ஏனென்றால் அந்த அணை தமிழ்நாட்டுக்கு சொந்தமான அணை. எனவே அந்த அணைக்கு பாதுகாப்பதற்கு நீ சட்டம் போட முடியாது என்று தீர்ப்பு உச்சநீதிமன்றம் ஒரே நாள்ல சொல்லிருக்க முடியும். எங்கள் தீர்ப்பை நீங்க ஏன் அதற்கு 8 வருஷம் தாமதம் பண்ணுது. இதே உச்சநீதிமன்றம் வந்து உடனே நீதி வழங்கினதை நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, காலதாமதமா வந்தா கூட சட்டப்படியான ஒரு உண்மையை அது மெய்ப்பிக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். இதே நீங்க இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு 7 வருஷம் ஏன் காலதாமதமானுச்சு? அவங்கள்ட்ட போய்விட்டு என்ன செஞ்சாங்க? கடந்த காலத்தில் எத்தனை முறை உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு கொண்டு போயிருக்கு. ஒரு தீர்ப்பு விரிவாக என்ன பண்ணாங்க? கர்நாடகம் வாதிட்டாங்க, இடைக்கால தீர்ப்பு வேற, இறுதி தீர்ப்பு வேற, இடைக்கால தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அவசியம் இல்லை என்று சொன்னபோது அன்னைக்கு நீதிமன்றம் சொன்னது, இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் சம வலிமை உண்டு, அதுக்குள்ள அதே வலிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கூறியது. ஆனால் காலந்தாழ்ந்து வந்துச்சு. நான் இப்போ கேட்கறது பூரா கர்நாடக அரசை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும், நம்ம எப்படி கண்டிக்க முடியும், கர்நாடக சட்டமன்றத்தை எப்படி? அப்போ கேரள அரசு போட்ட சட்டம் செல்லாதுன்னு அன்னைக்கு தீர்ப்பு வாங்கணும்ல. இன்னைக்கு அதே போல மேகதாது ராசிமண்டல இந்த சிக்கல்ல அவங்க ஏன் சட்டவிரோதமாக செயல்படுறாங்க நான் சொல்றேன். ஒன்று, ஐயா சொன்ன மாதிரி அது வந்து நடுவர் மன்றம் என்று சொல்லப்படுகிற தீர்ப்பாயத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு முரணானது, உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிற முடிவுக்கு எதிரானது. அதற்கும் மேலாக அந்த இடத்துல சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்புதலே பெறப்படவில்லை. முல்லைப் பெரியாறுல பெற்றுச்சுல கேரள அரசு, அது மாதிரி எதுவுமே பெறப்படவில்லை. அதற்கும் மேலாக இப்படி செய்வதற்கு பட்ஜெட்ல 25 கோடி ஒதுக்குறாங்கன்னா இந்திய அரசு நேரடியாகவே அந்த 25 கோடி ஒதுக்கியதை ரத்து செய்ய முடியும். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அந்த ஏன் கேட்கலன்னா என்னுடைய கோரிக்கை. நீங்கள் சட்டமன்ற தீர்மானமாக இருக்கட்டும், இப்ப சட்டமன்ற தீர்மானம் அழுத்தமா இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. திமுக இந்த கோரிக்கை வைக்கட்டுமே, யார் தடுக்கிற திமுகவை? சட்டமன்றத்தில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே, பொதுமக்கள் மத்தியில் வைங்க, இந்திய அரசை நோக்கி வைங்க. நீங்கள் 355வது பிரிவின்படி கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறது. 2, 262வது உறுப்பின்படி மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்றல் உரிமை பற்றிய அரசமைப்பு சட்ட விதியை மீறுகிறது. எனவே கர்நாடக அரசு இப்படி கண்டிக்கணும். இரண்டாவதாக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட 25 கோடியை ஒதுக்க கூடாது என்று இந்திய அரசு தடை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை ஏன் வைக்கக்கூடாது? எல்லா கட்சியும் வைக்கலாமே. நீங்க சட்டமன்றத்தில் வச்சிருக்காங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. எனவே கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் சம்பந்தம் ஒன்னா சேர்த்து இதுவும் தேசியம் அதுவும் தேசியம் ஒன்னா இருக்கு. ஏன்னா தமிழகத்தை அடியோடு வஞ்சிக்கிற கர்நாடகத்தையும் வஞ்சிக்கப்படுவதற்கு எதிராக போராடுகிற தமிழகத்தையும் சமப்படுத்தி அவங்களும் நம்மளும் ஒத்து போவோம்னு சொல்றது. அப்ப நாட்டில் சட்டமே வேண்டாம், கான்ஸ்டியூஷன் வேண்டாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவன் பார்த்து என்ன கேட்கறான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் என்று எப்படி விட முடியும்? நிச்சயமா விட முடியாது. உங்க கருத்துக்கு தான் பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, என் கருத்து இல்லை, இது மாதிரி யாரு கருத்துனாலும் பதில் சொல்றேன். என்னுடைய பார்வை வந்து இதுல வந்து முற்றிலும் வேற விதமான பார்வைங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம பேச வேண்டியது இப்போ இது அடிப்படையில் வந்து நீங்க சட்ட ரீதியா நமக்கு ஒரு நியாயம் இருக்கு, இதுல வந்து அதுக்கு மேல நமக்கு இன்னொரு நியாயம் இருக்கு, தர்ம ரீதியா ஒரு நியாயம் இருக்கு, மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கு. இந்த 3 அடிப்படையில தான் நீங்க தார்மீக அடிப்படையா மனிதாபிமான அடிப்படையா இது எத்தனையுமே பார்க்கணும். அதே சமயத்துல நாம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நாம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மைசூர்லயும் வாழறாங்க, பெங்களூர்லயும் வாழறாங்க. அங்க தண்ணி பஞ்சம் வந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம பிணை கைதிகளா அங்க வச்சிருக்கிறோமா? என்ன இது வாதம் இது? ஏங்க அவங்களுடைய வாழ்க்கை இப்ப அங்க எல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்கிறதுக்காக அவன் அடிச்சு விரட்டி விடுவான். விரட்டினாங்க. இடைக்கால தீர்ப்பு அரசியலில் போட்ட போது மஞ்சத்தாலியா கருப்பு தாலியான்னு பார்த்தா அங்கிருந்து விரட்டி அடிச்ச அகதிகளா? இலங்கை அகதிகள், பர்மா அகதிகள் மாதிரி கர்நாடக அகதிகள் வந்தாங்க. ஐயா ஒரு நிமிஷம், நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல இது அர்த்தமே கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு அரசியல் பேசுறதுல இது கிடையாது. அவங்கள சொல்லாதீங்க. காரணம் அவங்க கர்நாடகத்துக்கு நான் இன்னொரு யோசனை கூட சொல்றேன்.
இந்தியாவில் இருக்கிறது இவ்வளவு சங்கடமா இருந்தா நீங்க தனிநாடா போயிடுங்க, நாங்க உங்கள்ட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி அரசியல் இது வந்து உணர்ச்சி அரசியலுங்க. இந்த உணர்ச்சி அரசியலுக்கு இதுல இடம் கிடையாது. அப்புறம் இந்திய சட்டங்களை தாங்க மதிக்க சொல்லி நீங்க மதிக்க சொல்றீங்க, ஆனா நீங்க பேசுறது உணர்ச்சி அரசியல். இது உணர்ச்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க சொல்றதே உணர்ச்சி இல்ல. நீங்க அப்படி பேசல, நீங்க அடுத்து பேசுனது தான் உணர்ச்சி அரசியல்னு சொன்னீங்க. நீங்க அரசியல் சட்டத்தை மதிக்கன்னு சொன்னது நானும் ஒத்துக்கிறேன். இல்ல, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஆபத்துன்னு சொல்றது ஆபத்துன்னு நான் சொல்லல. நாம அவங்களுடைய வாழ்வையும் யோசிக்கணும்னு நான் சொல்றேன், அது வேற. ஆனா அடிப்படையில இதுல நாம பார்க்க வேண்டியது சட்ட ரீதியான தீர்வு நீங்க அப்படின்னு சொல்றது சட்ட ரீதியான தீர்வு வேணுங்கிற ஒரு நியாயம் இருக்கு. அதே சமயத்துல நாம மனிதாபிமான அடிப்படையிலும் நமக்கு எப்படி தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நாம வந்து அவங்களுடைய தண்ணிக்கு தேவையும். இப்ப உதாரணமா நீங்க சொல்றாங்க 740 டிஎம்சி தண்ணி மொத்த கொள்ளளவு, அதுல வந்து கிட்டத்தட்ட 75% தான் வழக்கமா இருக்கக்கூடிய, அப்படின்னா 614 டிஎம்சி தண்ணீர். இந்த 614 டிஎம்சி தண்ணீரை 2012 மாதிரியான ஒரு மழை பெய்யாத ஒரு காலகட்டத்தில் எப்படி நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க? அதையும் தீர்ப்பாய சொல்லிருக்கீங்க, அப்படி சொல்லாதீங்க. ட்ரிபியூனல்ல இது வந்து பீரியடுக்கு எப்படி பிரிக்கணும், ஒவ்வொரு மாதமும் எப்படி கொடுக்கணும், எல்லாமே வரையறுத்து தெளிவா இருக்குதுங்க. 292 நார்மல் இயர், சராசரியாக மழை எல்லாமே இருக்குது. ஆமா, இடர்பாடு காலத்துல எவ்வளவு பகிர்ந்து கொள்ளணும், இருக்கிறத பகிர்ந்து கொள்றதுக்கு அதுல ஃபார்முலா இருக்கு. பட் எந்த ஃபார்முலாவும் செயல்படுத்தப்படல அப்படின்ற ஒரு நேரத்துல மத்திய அரசு ஏன் இதுல ஒரு டிசைசிவா ஒரு திடமான முடிவை எடுக்க தயங்குது? அதாங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்திரா காந்தி தொடங்கி இதுவரை நாட்டை ஆண்ட ஒவ்வொரு பிரதமரும் தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறார். நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள் இதற்காகவே காட்டி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டை. உங்களுடைய பார்வை நான் கேட்கிறது இல்ல. நான் இதை வஞ்சித்து அப்படிங்கிறது அவருடைய கருத்துங்க. நான் என்ன நினைக்கிறேன் இது அப்படின்னா, நீங்க மத்திய அரசா இருக்கக்கூடியவங்களோட பார்வை எப்படியா இருக்க முடியும் அப்படின்னா, இந்த மாநிலத்துக்கு சரியா இருக்கும், இந்த மாநிலத்துக்கு தப்பா இருக்கும் அப்படின்னு அது பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. அது வந்து 2 மாநிலத்துக்கு பொதுவான ஒரு முடிவை தானே எடுத்தாக முடியும். தீர்ப்பாயம் 2 மாநிலத்துக்கும் பொதுவானது. தீர்ப்பாயம் தமிழ்நாட்டுக்கான தீர்ப்பாயம் அது இல்ல, 2 மாநிலத்துக்கும் பொதுவா. அது கொடுத்த தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே, எங்களுக்கு பத்தாது. தீர்ப்பை ஏத்துக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, ஏற்றுக்கலங்கிறது உண்மைதான். நீங்க வந்து சொன்னீங்க கர்நாடகத்தினுடைய தேவையை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும், மனிதாபிமான ரீதியில பார்க்கணும்னு சொன்னீங்க. மனிதாபிமான ரீதியில நிச்சயமாக பார்க்க வேண்டியதான். ஆனா வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இதுவரைக்கும் காவேரி தீர்ப்பாணையத்தினுடைய இடைக்கால தீர்ப்பையோ அல்லது இப்போது ஃபைனல் அவார்டையோ கர்நாடகம் பின்பற்றவே இல்லை. வெறுமனே சர்ப்ளஸ் ஆன வாட்டர் தான், உபரி நீர் தான் நமக்கு வருது. ஆனால் இப்போ மேகாதாட்டில் அவங்க கட்டக்கூடிய அணை எத்தனை, 48 டிஎம்சி. கர்நாடகத்திலேயே பெரிய அணை கிருஷ்ணராஜசாகர் தான். அதற்கு இணையாக கட்டுறாங்க. ஏராளமான அளவுக்கு அந்த மாநிலத்தினுடைய வனத்துறையே ஏராளமான அளவுக்கு காடுகள் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அதனுடைய பரப்பளவை குறைத்து 5 டிஎம்சி முதல் 10 டிஎம்சி கொண்ட நீர்த்தேக்கம் கொண்டதாக கட்டுறதுக்காக அவங்களே திட்டத்தை மாற்றிக்கொண்டதாக இன்னொரு அமைச்சர் சிவகுமார் சொன்னதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியானது. நான் கேட்கறது, ஏன் திமுகவோ அல்லது மற்ற எதிர்கட்சிகளோ தீர்மானம் இன்னும் வலிமையாக இருக்கணும் அப்படின்ற கருத்தை முன்மொழியல? தீர்மானத்தை வடிவமைப்பதற்கு திமுகவிடம் ஒரு ஆலோசனை பெறவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்தது உண்மைதான். ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, மத்திய நீர்வள ஆணையர் வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு மாநாடு, பாதுகாப்பு அனைத்து இந்திய அணை பாதுகாப்பு மாநாடு நடத்தினார். அப்போ அவர் சொன்ன கருத்து, எங்களுக்கு ஆய்வு நடத்தி மதிப்பீடு செய்ய கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக அரசுக்கு மதிப்பீடு செய்ய உத்தரவு எதுவும் வரவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து 25 கோடி ஒதுக்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பி அனைத்து கட்சி விவசாயிகள் எல்லாம் இங்கே வந்து ஒரு பொது வேலைநிறுத்தம் வேண்டும் என்று ஆரம்பித்த பிறகு ஒரு அலை கிளம்பியதற்கு பின்னாலே தமிழக அரசு ஏதானும் செய்ய வேண்டும் என்பதற்காக முன்பு போட்ட தீர்மானத்தையே மீண்டும் போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தீர்மானத்தை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க, 27/3/2013, 24/10/2013, 8/11/2011 எல்லாம் வரிசையாக. அது அந்த தீர்மானம் மட்டும் இல்லை, பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து தண்டிக்க வேண்டும் போட்ட தீர்மானம் வரை எப்பொழுதும் அந்த தீர்மானத்திற்கு ஒரு பின்புலம் ஒரு அரசியல் தேவை இருக்குது. ஒரே ஒன்றை மட்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 27/3/2013 பொருளாதார தடை, பொது வாக்கெடுப்பு, இலங்கை நட்பு நாடாக நடத்துவது தவறு, இந்த 3 கருத்தையும் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நடத்தினாங்க. அதுக்கு முந்தி என்ன நடந்தது காரணம் தெரியுங்களா? 11/3/2011 அன்னைக்கு 13 அன்னைக்கு லயோலா காணும் மாணவர்கள் 9 பேர் கல்லூரி மாணவர்கள் தொடங்குகிறார்கள் போராட்டத்தை. அந்த போராட்டத்தை தொடர்ந்து 12/3/2013 அன்றைக்கு டெசோவின் சார்பில் கலைஞர் ஒரு பொது வேலைநிறுத்தத்தை அறிவிக்கிறார். அதற்கு பின்னாலே மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து 18/3/2013 என்று ஒரு பொது வேலைநிறுத்தத்தை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள்.
இந்த பின்புலனில் தான் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அது ஒரு தவறா? தீர்மானம் நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் இல்ல, இல்ல, மத்தியில ஒரு உணர்வு அதுதான், வருது. அதைத்தான் நான் மக்கள்கிட்ட சுட்டிக்காட்ட ஒரு கோரிக்கை விரும்புகிறேன். வருதுன்னா, அந்த அந்த அரசு பொதுமக்களுடைய அதை கேட்டுக்கொண்டால் குரல் அந்த உணர்வோட அரசுக்கு இணைந்து எதிராக கொள்வதா? திரும்புகிற பொழுது திரும்பிவிடுமோ என்ற அச்சத்தில் இப்பொழுது காவிரி நீர் பிரச்சனைகளை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை போனேன்னு சொல்றீங்க, அங்க மனு கொடுத்தேன்னு சொல்றீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனா அவங்க 25 கோடி ஒதுக்கிருக்காங்களே, தொடர்றாங்களேன்னு ஒரு எதிர்ப்பலை கிளம்புகிற பொழுது அந்த உணர்வுகளுக்கு இந்த அதிமுக அரசு ஏதேனும் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டுவதற்காக இங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கு உண்மையிலேயே வடிவம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது எண்ணமாக இருக்குமே. ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை இரண்டுக்கு தான் நான் சொன்னேன். ஒன்று, தமிழக முதல்வர் அனைத்து கட்சிகளையும் அழைத்துக் கொண்டு போய் பிரதமரை நேரில் சந்தித்திருக்க வேண்டும். இந்த பணியை பாராளுமன்ற உறுப்பினரை ஒப்படைத்திருக்க கூடாது. பிரதமர் சார்பில் இங்க பேசக்கூடிய அவருடைய அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் விவசாயிகள் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார், இந்த போராட்டம் தேவையில்லை, கடல்ல ஏராளமான தண்ணீர் கலந்து வீணாகிறது, அதை சேமிச்சாலே பரவாயில்ல, குஜராத் மாதிரி நாட்டுக்கு நல்லது வரும், விவசாயிகள்ன்ற போர்வையில கட்சியை வளர்க்கறதுக்காக இந்த போராட்டம் நடக்கிறது அப்படின்ற பார்வை ரெண்டு உண்மை தெரியுது. அவர் கட்சியை இங்கு தமிழ்நாட்டில் வளர்க்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அது அவருடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு என்னன்னா, இதை இவர் சார்ந்த துறை சம்பந்தமாக இவர் பேசல. இது மத்திய அரசின் சார்பாக நான் சொல்லுகிறேன், நான் உத்தரவாதம் அளிக்கிறேன், நிச்சயமாக கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது அப்படிங்கிற கூட அதை கூட சொல்ல வேண்டாம். இல்ல அந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, குறைந்தபட்சம் அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்காது, தமிழகத்துக்கு கெடுதல் செய்யாது அப்படின்ற நம்பிக்கையை தமிழ் மக்கள் கொள்ள வேண்டும் சொல்றாரு. அரசியலில் நம்புவோம், உறுதிமொழி அளிக்கிறோம், இதெல்லாம் வார்த்தைகளா? பாஜக யார் சொல்லுவது? இல்ல பாஜகவை பொறுத்த நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒரே சொல்றேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலேயே இஃப் ஹி மீன்ஸ் இட், அதுக்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்ன எண்ணம் இருந்தால் என்ன செய்திருக்கணும்னா, அந்த துறை சார்ந்த அமைச்சரை விட்டு ஒரு அறிக்கை விட செய்திருந்தால் நாம் அதை கேட்டுக்கொள்ளலாம். மத்திய அரசு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தின்படி, அபிடவிட்டின்படி எங்களிடம் நாங்கள் அவர் சொன்ன அந்த சொன்னே காவேரி, அதாவது நாட் டு டு எனிதிங் வித்அவுட் டிஎன்ஸ் நாட், தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியை இப்பொழுதும் மக்களுக்கு அவர் தந்தால், அவர் அல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர் தந்தால், இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது இது இறுதியானதல்ல. அதாவது குறைந்தபட்சம் அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் தீர்ப்புக்கு உட்பட்டுத்தான் அந்த நடவடிக்கைகள் இருக்க முடியும். இது இறுதியானது உச்சநீதிமன்றத்தின் கைகளிலே தான் என்றாவது ஒரு விளக்கமாவது வரணுமே. அது வரை இது தேவைதான். இல்ல மத்தியில பாஜக ஆட்சி வந்த பிறகு, இந்த தீர்ப்பு வந்த பிறகு, அதாவது காவேரி தீர்ப்பாணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்த போது, காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முற்படும் போது அதற்கான ஒரு அறிவிப்பை கூட ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன போது உடனடியாக கர்நாடகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கிறார்கள், அது கைவிடுகிறார்கள். இன்னொன்றையும் சொல்கின்றேன், அதாவது விவசாயிகள் சார்பாக டிசம்பரில் பாண்டியன் தலைமையில் ஒரு உண்ணாநிலை போராட்டம் நடைபெறும் போது அந்த போராட்டத்தை முடித்து அந்த போராட்டத்தினுடைய வேண்டுகோளாக பிரதமரை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ கர்நாடகத்திலிருந்து ஆனந்த்குமார் தலைமையில் பெரிய அழுத்தம் கொடுத்த உடனே பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களால் பாண்டியன் அவர்களை பிரதமரை சந்திக்க வைக்க முடியல, விவசாய சங்கத்தினுடைய தலைவருங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். எனவே அதே போல் இந்த நாளை நடைபெறக்கூடிய பந்து தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பங்கு கொண்டார்கள். வேலை நிறுத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தனிப்பட்ட முறையில் கருத்து சொன்னாலும் கூட அந்த தீர்மானத்தில் கையொப்பம் போட்டுட்டு இப்போ இந்த போராட்டத்தில் இல்லை என்று சொல்லி இதை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தை. இதில் எந்த அரசியலும் இல்லை. தமிழக மக்களுடைய வாழ்வுரிமை, காவேரி படுக்கை பகுதியில் 3 போகம் விளைந்தது இப்போது 1 போகங்கிற அளவுக்கு குறைந்து இருக்கின்றது. எனவே இதை கொச்சைப்படுத்த முடியல. ஒரு கையாளாகாத மத்திய அரசு, அதாவது சட்டமன்ற, அதாவது தீர்ப்பாணையங்களையும் நீதிமன்றங்களும் உத்தரவையும் மீறி நடக்கக்கூடிய கர்நாடகத்தை கையாள முடியாத மத்திய அரசாங்கத்தினுடைய புலம்பலாதான் நான் இதை பார்க்கிறேன். இல்ல, மத்திய அரசு நிலை ஒன்றிருந்தாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பொறுத்தவரையிலும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு, மத்திய அரசாங்கம் இதுக்கு அனுமதிக்காது அப்படின்ற பார்வையில தான் அவங்க சொல்றாங்க. பந்த நாங்க ஏற்கல அப்படின்ற ஒரு அம்சத்துல தான் இந்த போராட்டக்காரர்களோட முரண்படுறாங்க. சொல்லிப்பட்டு நிறுத்தல அவர் விவசாயிகள் என்ற போர்வையில் அரசியல் சொல்லுங்க. அந்த விவசாயிகள் சங்கத்தில் யாரு விவசாயி இல்லைன்னு சொல்லுங்க, எது விவசாயிகள் சங்கம் இல்லைன்னு சொல்லுங்க. எந்த விவசாயி இந்த பந்து நடத்த வேண்டாம், இது கட்சிகள் நடத்துற பந்து எந்த விவசாயியை வைத்து சொல்றாரு? சொல்லுங்க பாப்பா. இது துரோகம். இது அவர் செய்கிற துரோகம். அவர் சொல்ற எந்த கொள்கைக்கு இது உண்மையே இல்லை.
தமிழ்நாட்டுல பாஜக வளரணும் சும்மா சொல்லிக்கிட்டு இது மிஸ்டு கால் மெம்பர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் நடக்க போற கதை இல்ல. இந்திரா காந்தி என்னை நம்புங்கள்னு கேட்டதை வச்சு அன்னைக்கு இருந்த வழக்கை அன்னைக்கு முதலமைச்சர் திரும்ப பெற்றார், உச்சநீதிமன்ற வழக்கை. அது தொடங்கி என்னை நம்புங்கள்னு சொல்ற ஒவ்வொருத்தருமே நம்மளை ஏமாற்றி இருக்கிறாங்க. அது மோடி வரைக்கும், அவர் சார்பில் இங்க பேசக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் வரைக்கும். நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இந்திய அரசு அரசமைப்பு சட்டத்தை நம்புகிறதா? மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் வரவேற்கத்தக்கதா, சம்பிரதாயமானதா, பலன் தருமா என்ற கேள்வியை கேட்டிருந்தோம். வரவேற்கத்தக்கது என 42% நேயர்களும், சம்பிரதாயமானது என 37% நேயர்களும், பயன் தராது என 21% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு வைத்திலிங்கம், நாம் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். வரவேற்கத்தக்கதுன்னு சொன்னவங்களை விடவும் சம்பிரதாயம் பயன் தராது அப்படின்னு சொன்னவங்களுடைய எண்ணிக்கை வெகுவா இருக்கிறது மாதிரி இருக்கு. எல்லா கட்சிகளும் ஒத்த குரல்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை டெல்லிக்கு அனுப்புறதுக்கான முயற்சி இருந்தாலும் மக்கள் இது ஒரு சம்பிரதாயம், இதனால பலன் வர்றதில்லை அப்படின்ற முடிவுக்கு ஏன் வராங்க? அரசியல் பின்புலம் இருப்பது தான் இதுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் காரணங்களுக்காகத்தான் மக்களும் கூட ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த அரசை கைவிட்டு விடக்கூடாது, நம்ம குரல் கொடுக்க அரசை நாம் திட்ட வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். அதுதான் காட்டுவதாக நினைக்கிறேன். இந்த கடைசி நேரத்தில் கூட இவர்கள் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு இதில் யார் பணி அதிகமாக செஞ்சாங்க, தனக்கு ஒரு மனு கொடுத்தா கூட அதையும் நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி சம்பிரதாயமான பாராட்டுகளை எல்லாம் கைவிட்டு விட்டு, இது மக்கள் உயிர் வாழ்வாதார பிரச்சனை என்கிற காரணத்தினால அரசியல் செய்யாமல் அனைத்து தரப்பினரையும் தன்னோடு அழைத்து கொண்டு வந்து இறுதி தீர்வு என்பது மேலாண்மை வாரியமும் ஒழுங்குமுறை குழுவும் அமைப்பது தான் அதனுடைய அதிகாரம் மத்திய அரசிலே தான் இருக்கிறது. எனவே மத்திய அரசின் வலியுறுத்தி மட்டும் பெற்றால் மட்டுமே நாம் இறுதியாக நன்றி. மேலாண்மை வாரியம் அணைகள் அனைத்தும் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். தண்ணீரை திறந்து விடுவதோ நிறுத்துவதோ அந்த ஆணையம் முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அந்த ஆணையத்தை அமைக்கிறதுக்கு இந்த அரசு இந்த ஆட்சி காலத்துல நடக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல அதையும் உச்சநீதிமன்றம் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தாதான் நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா இந்த அரசு செய்ய போறது கிடையாதுங்க. ஆனா அதுதான் அதுக்கான சரியான தீர்வு. எப்படி நீங்க உச்சநீதிமன்றம் இருக்கோ, எப்படி நீங்க தேர்தல் ஆணையம் இருக்கோ, அது மாதிரி அதற்கு ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அமைப்பாக நீங்க நதிநீர் ஆணையத்தை நீங்க தனியா உருவாக்கணும். அந்த நதிநீர் ஆணையம் தான் அத்தனை நதிகளுக்குமான பொறுப்பு. அதுதான் அதனுடைய ஒரு எந்தெந்த மாநிலங்களுக்கு என்ன அளவு நீர் தரணும் அதை அத்தனையுமே முடிவு செய்வது அந்த ஆணையமாக இருந்தால்தான் ஒரு சுதந்திரமான ஒரு தன்னிச்சையான ஆணையமாக அமைவதுதான் நீண்ட கால அளவு தீர்வு. அதுதான் தேசியமயமாக்கப்படுதல். அதுதான் அப்படிதான் நீங்க ஒரு நீரை இல்லைன்னா நீங்க மாநிலங்கள் ரீதியாக இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுதான் தீர்வு. உங்களுடைய நிறைவு கருத்து? ஏற்கனவே மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் சிக்கல், இந்த மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் சட்டப்படியும் தீர்ப்பாயங்கள் அமைப்பதன் மூலமாகவும் தீர்க்கப்பட்டிருக்கு. ரவி பியாஸ் ஒப்பந்தம், கோதாவரி தொடர்பான ஒப்பந்தம், தாமோதர் வேலி அத்தாரிட்டி என்று. அதே போல இதையும் தீர்க்க முடியும், தீர்க்க மனம் இருந்தால். அனைத்து இந்திய தலைமைகளுக்கோ இந்திய அரசுக்கோ மனம் இல்லை. ஒரு உதாரணம் பாருங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ் இந்த அணை திட்டத்தை எதிர்க்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தி வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை இந்த அணை கட்டுவது தப்புன்னு வரல. அவங்க அரசாங்கம் சித்தராமையா டிகே ரவி வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு என்று அவருக்கு சோனியா உத்தரவிடுகிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி கொடுன்னு உத்தரவிட மறுக்கிறாங்க. பிஜேபி, திமுக, இது மன்னிக்க வேண்டும், பிஜேபி, காங்கிரஸ், சிபிஎம்ல அவர் பிரகாஷ் கேரட் சொல்றாரு, ஐ டோன்ட் ஹேவ் த டீடைல்ஸ், இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் விவரமே தெரியாதுங்கிறார். இந்த விவரம் தெரியாதவர்களுக்காக விவரம் சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும், இந்த பாஜக தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் இந்த போராட்டம் ஒன்று தவிர திண்டாட்டம் தீர்வதற்கு வழி இல்லை. காவிரி உரிமையை போராடி மீட்போம். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கம்? காவேரி பிரச்சனை தொடர்பாக ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வகையில் விவசாய சங்கங்கள் முன்னெடுத்து பெரும்பாலான கட்சிகள் பங்கெடுத்து நாளை பந்து நடைபெறுவது நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். அதே போல சட்டமன்றத்தை நாங்கள் புறக்கணிப்போம் என்று முதலிலே நான் அறிவித்தேன். அதை தொடர்ந்து சபாநாயகர் மற்ற கட்சிகளும் அறிவிக்கும் போது நாளை சட்டசபையே இல்லை என்று அரசும் ஒரு வகையில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான நதிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கின்றோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நதிநீர் பிரச்சனை தீர்க்கும் போது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். அதற்கு வலுவான ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும். தமிழகத்தினுடைய குரலை அவர்கள் மதிக்க வேண்டும். நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எதிர்த்து பேசிட்டு நிலையான நாட்டுல சொல்ல முடியாது வழியை தவிர